வணக்கம். காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜேவிபி வன்முறை வரலாற்றை மக்கள் இன்னும் மறக்கவில்லை என்கிறார் பிரசன்ன ரணதுங்க. 13ஐ முழுமையாக கொண்டுவர சஜித் பச்சை கொடி. காணி போலீஸ் அதிகாரமா? பின்னர் பார்த்துக் கொள்வோம் என்கின்றது ரணிலின் தேர்தல் விஞ்ஞாபனம். ரணிலின் ஊதுகுழலாக செயற்படும் மத்திய வங்கி ஆளுநர். ஜேவிபி நேரடி குற்றச்சாட்டு. IMF-இடம் பெற்ற கடனை இலங்கை சரியாக பயன்படுத்தவில்லையா? எச்சரிக்கும் அமெரிக்க புலனாய்வு பத்திரிகை. அன்று ஹீரோ இன்று ஜீரோ. பொன்சேகாவை திரும்பியும் பார்க்காத சிங்கள மக்கள். அதிரடியாக பதவி நீக்கப்பட்டாரா பாடிதரங்கே பண்டார. தென்னிலங்கையில் திடீர் திருப்பம். தொடர்வென விரிவான செய்திகள். ஜேவிபியின் வன்முறை வரலாறுகளை மக்கள் இன்றும் மறக்கவில்லை என்று அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். நாட்டில் பொருளாதார நெருக்கடியின் போது நிபந்தனையின்றி நாட்டை ஏற்பவருக்கு ஆதரவளிக்க தீர்மானித்தோம். ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் அதற்காக முன்வரவில்லை. அப்போதுதான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை தெரிவு செய்தோம். தனது திட்டங்களுக்கு ஆதரவளிப்பதாக இருந்தால் ஏற்றுக்கொள்வதாக சொன்னார். அவர் ஏற்றுக்கொண்ட பொறுப்பை சரியாக செய்து முடித்தார். கடந்த 2 வருடங்களில் மக்கள் கஷ்டங்களை போக்க அவர் செய்த அர்ப்பணிப்புகளை கண்டதாலேயே மீண்டும் ஒருமுறை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்க வந்தோம். அதனால் சிலர் ஐக்கிய தேசிய கட்சியில் நாம் இணைந்து கொண்டதாக போலி பிரச்சாரம் செய்கின்றார்கள். ஆனால் நாட்டுக்கு தேவையான புதிய அரசியல் கலாச்சாரத்தை பின்பற்ற வேண்டும் என்பதாலேயே ஜனாதிபதியுடன் இருக்கின்றோம். வாய்ச்சொல்லில் வெட்டி வீழ்த்தும் தலைவர்கள் பலர் இருக்கின்றனர். ஆனால் செயல் வீரராக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மட்டுமே உள்ளார். ஜேவிபியின் வன்முறை வரலாறுகளை மக்கள் இன்றும் மறக்கவில்லை. 2022 இலிம் அனுரகுமாரவின் தலைமையில் அதை செய்ய முற்பட்டனர். அது நடக்கவில்லை. சஜித் பிரேமதாச இன்று சொன்னதை நாளை மறந்து விடுவார். அவ்வாறான தலைவர்கள் இந்த நாட்டுக்கு தேவையா என்பதை மக்களே தீர்மானிக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். புதிய அரசமைப்பு இயற்றப்படும் வரை 13வது திருத்தம் உட்பட தற்போதைய அரசமைப்பு முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அத்துடன் அரசமைப்பின் பிரகாரம் மாகாணங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை ஜனாதிபதி ஒருதலை பட்சமாக மீளப்பெறுவதற்கு இடமளிக்கப்பட மாட்டாது எனவும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அரசு ஆதரவுடன் மக்கள் தொகை மாற்றங்கள் செய்யப்படாத கொள்கை தொடர்ந்து கடைபிடிக்கப்படும் எனவும் பாதுகாப்பு தேவைகளுக்கு தேவையற்ற அனைத்து நிலங்களும் தாமதமின்றி அவற்றின் உரிமையாளர்களுக்கு மீள கையளிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். வலுவான பொருளாதாரத்தை கட்டியெழுப்புதல், அனைத்து பிரஜைகளையும் வலுப்படுத்தல், அரசு துறையை மேம்படுத்தல், வாழ்க்கை தரத்தை பாதுகாத்தல், தேசிய பாதுகாப்பு என பல தலைப்புகளின் கீழ் உறுதிமொழிகள் வழங்கப்பட்டுள்ளன. ஜனநாயகம் மற்றும் நல்லிணக்கத்தை வலுப்படுத்தல் எனும் தலைப்பின் கீழ் வழங்கப்பட்டுள்ள உறுதிமொழிகள் வருமாறு. இலங்கையின் தற்போதைய அரசமைப்பின் கீழ் தேவையான முறையில் மும்மொழிக் கொள்கையை நடைமுறைப்படுத்துவோம். பிரதிநிதிகளை தெரிவு செய்யும் போது அனைத்து நிறுவனங்களிலும் பெண்கள் மற்றும் இளைஞர் பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துவதற்கு சட்டத்தை உருவாக்குவோம். மத தலைவர்கள், நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சிகள் மற்றும் சிவில் சமூக உறுப்பினர்கள் ஆகியோரிடமிருந்து முறையாக கருத்துக்களை பெற்று தற்போதைய அரசியலமைப்பை மாற்றி புதிய அரசியலமைப்பை உருவாக்க ஐக்கிய மக்கள் சக்தி, ஐக்கிய மக்கள் கூட்டணி அர்ப்பணிப்புடன் உள்ளது. மாகாண சபைகளுக்கு போலீஸ் அதிகாரத்தை பகிர்வது குறித்து முடிவெடுப்பதற்குரிய பொறுப்பு புதிய நாடாளுமன்றத்திடம் ஒப்படைக்கப்படும். அதேபோல காணி பிரச்சனையை தீர்ப்பதற்கு தேசிய காணி ஆணைக்குழு ஒன்று ஸ்தாபிக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார். காணாமல் போனோர் பிரச்சினை தொடர்பில் நவாஸ் ஆணைக்குழு அறிக்கையின் பிரகாரம் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவை செயற்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உறுதி வழங்கப்பட்டுள்ளது. வாழ்க்கை செலவை குறைத்தல், புதிய தொழில் வாய்ப்பு உருவாக்கம், உயர் சம்பளம், வரிச்சுமை குறைப்பு, பொருளாதாரத்திற்கான திட்டம், உரிமைய மற்றும் அஸ்வசும வேலை திட்டங்களை விரிவுபடுத்தல் உள்ளிட்ட விடயங்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டுள்ளது. அதிகார பகிர்வு தொடர்பிலும் உறுதிமொழிகள் வழங்கப்பட்டுள்ளன. அரசமைப்பின் 13வது திருத்த சட்டத்தை அமல்படுத்துவது தொடர்பில் 2024 ஆண்டு முன்வைக்கப்பட்ட யோசனைக்கமைய மாகாண சபைகளுக்கு அதிகாரம் பகிரப்படும். அத்துடன் மாகாண சபைகளுக்கு உரித்தான அதேபோல மத்திய அரசால் கையகப்படுத்தப்பட்டுள்ள முதலாம் அட்டவணையில் உள்ள அதிகாரங்கள் மாகாண சபைகளுக்கு மீண்டும் வழங்கப்படும்.
மாகாண சபைகளுக்கு போலீஸ் அதிகாரத்தை வழங்குவது தொடர்பில் தீர்மானம் எடுக்கும் பொறுப்பு புதிய நாடாளுமன்றத்திடம் ஒப்படைக்கப்படும். கட்சித் தலைவர்கள் அனுமதித்துள்ள உப அட்டவணை 3 உள்ளடக்கப்பட்டுள்ள அதிகாரங்கள் மாகாண சபைகளிடம் ஒப்படைக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை திருப்திப்படுத்துவதற்காக பொருளாதாரம் தொடர்பில் சில அறிக்கைகளை வெளியிடுவதாக தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் சபை உறுப்பினர் நலிந்த ஜேதிச குற்றம் சுமத்தியுள்ளார். இந்த நிலையில் மத்திய வங்கி ஆளுநர் ஒரு கலாநிதி மற்றும் துறைசார் நிபுணர் என்ற வகையில் அரசியல்வாதிகள் விரும்பும் வகையில் அறிக்கைகளை வெளியிடுவதை தவிர்க்க வேண்டும் என அவர் செய்தியாளர் சந்திப்பின் போது கோரிக்கை விடுத்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் உடன்படிக்கையின் கீழ் தற்போது நடைமுறையில் உள்ள சீர்திருத்த நிகழ்ச்சி நிரலில் இருந்து நாடு விலகினால் பின் விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என நந்தலால் வீரசிங்க தெரிவித்த கருத்து குறித்து ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே ஜேதிச இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். கடந்த காலங்களிலும் இதே போன்ற மத்திய வங்கி ஆளுநர்கள் இருந்ததாக குறிப்பிட்ட ஜேதிச பொருளாதார திவால் நிலைமை தொடர்பில் உயர்நீதிமன்றத்தினால் ஆளுநர் ஒருவர் தண்டிக்கப்பட்டதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் சீர்திருத்தங்களை நிறுத்துவதற்கான சாத்தியமான முயற்சிகள் சர்வதேச நாணய நிதிய திட்டத்தை இடைநிறுத்துவதற்கு வழிவகுக்கும் என்று அமெரிக்க செய்தித்தளத்தின் புலனாய்வு அறிக்கை எச்சரித்துள்ளது. எனவே மீட்சியை வலுப்படுத்த சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் திட்டத்தை தொடர்ந்து வைத்திருப்பது இன்றியமையாதது என்று குறித்த செய்தித்தளம் வலியுறுத்தியுள்ளது. தற்போதைய சர்வதேச நாணய நிதியம் ஆதரவு பெற்ற கடன் நிலைத்தன்மை பாதையானது பொருளாதாரத்திற்கு பாரிய உந்துதலை வழங்கவில்லை என்றாலும் ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் சீர்திருத்தங்களை தடுத்து நிறுத்துவதற்கான சாத்தியமான முயற்சிகள் சர்வதேச நாணய நிதிய திட்டத்தை இடைநிறுத்துவதற்கும் அச்சுறுத்தலுக்கும் வழிவகுக்கும் என்று செய்தித்தளம் குறிப்பிட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் சில வேட்பாளர்கள் சர்வதேச நாணய நிதிய பிணை எடுப்பு திட்டத்தின் விதிமுறைகளை மறுபரிசீலனை செய்வதற்கான திட்டங்களை வெளிப்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் தற்போது நடைமுறையில் இருக்கும் திட்டத்தின் தலைவிதியை சுற்றி நிச்சயமற்ற தன்மையை எழுப்புகின்றது என்று அறிக்கை எடுத்துக்காட்டுகின்றது. எனவே இலங்கையில் பொருளாதார மீட்சியை வலுப்படுத்த சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் திட்டத்தை தொடர்ந்து வைத்திருப்பது இன்றியமையாதது என்று அந்த அறிக்கை வலியுறுத்தியுள்ளது. ஒரு காலத்தில் யுத்த வெற்றி வீரனாக சிங்கள மக்களால் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடப்பட்ட சரத் பொன்சேகாவை இன்று அந்த மக்களை வெறுத்து ஒதுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதியாகி பின்னர் மக்களின் எதிர்ப்பால் அந்த பதவியை தூக்கி எறிந்துவிட்டு தப்பியோடினாரோ அதே நிலைதான் இன்று சரத் பொன்சேகாவிற்கும். ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளராக இருந்த அவர் தனக்கு ஜனாதிபதி வேட்பாளர் பதவி தரவில்லை என தெரிவித்து சுயேட்சையாக களமிறங்கினார். சென்ற இடமெல்லாம் தன்னை சிங்கள மக்கள் தூக்கி வைத்து கொண்டாடுவார்கள் என கனவு கண்ட அவருக்கு மிஞ்சியது ஏமாற்றம்தான். விளைவு சென்ற இடமெல்லாம் வரும் கதிரைகளுக்கு முன்னால் உரையாற்ற வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு. முன்னர் 2 கூட்டங்களை ஒழுங்கு செய்தார். 2லும் மக்கள் வரவில்லை. 3வதாக அளுத்கமவிலும் கூட்டம், அங்கும் மக்கள் வரவில்லை. இதில் சரத் பொன்சேகா உரையாற்றிக் கொண்டிருந்த போது தேரர் ஒருவர் உட்பட சில பேச்சாளர்கள் மேடையில் இருந்ததாகவும் பொதுமக்கள் எவரும் இதில் கலந்து கொள்ளவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கே பண்டார அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் செயலாளர் நாயகம் பதவியில் இருந்து பாலித ரங்கே பண்டாரவை நீக்குவது தொடர்பான கடிதத்தில் கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க கையொப்பமிட்டுள்ளதாக கட்சியின் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாலித ரங்கே பண்டார பொதுச் செயலாளர் பதவியில் தனது கடமைகளை சரியாக செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் கட்சி தலைமை உரிய தீர்மானத்தை எடுத்துள்ளதாக தெரிய வருகின்றது. குறித்த பதவிக்கு அண்மையில் சஜித் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியில் இருந்து விலகிய தலதா அத்துக்கோரளவை நியமிக்குமாறு கட்சியின் பெரும்பான்மையான அதிகாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எனினும் தலதா அத்துக்கோரள ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்புரிமையை இதுவரையில் பெறவில்லை. அது தொடர்பில் இதுவரையில் தமக்கு எவ்வித அறிவித்தல்களும் வரவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். எனக்கு ஒரு கடிதம் வந்தால் நான் உங்களுக்கு சொல்கின்றேன் என பாலித ரங்கே பண்டார தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.